அக்கி வந்த இடத்த சொல்லலையே, அதுவும் தலையில் தான் வந்ததா? அது சொல்லுங்கள். ஏன்னா அக்கிங்கிறது சிக்கன் பாக்ஸ் தான். சிக்கன் பாக்ஸு ஒரு நரம்பில் வர்றது. அது எல்லா நரம்பினுடைய எண்டுலேயும் வந்து அப்படி கிரேப்ஸ் மாதிரி அங்கங்கே வர்றது, தனித்தனியாக வர்றது சிக்கன் பாக்ஸு. இது அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ளேரப் ஆகி எல்லா இடமும் அந்த வைரஸ் வெளியில் வராமல் டார்சல் ரூட் கேங்க்லியாங்கிற இடத்துல அந்த தண்டு வடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வைரஸ் வந்து வருஷக்கணக்கில் சும்மா உட்காந்துருக்கும். அது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது ஏதாவது ஒரு நர்வ் ரூட்டில் அப்படி ஃப்ளேரப் ஆகி வந்துடும். ஒரு நரம்பு சப்ளை பண்ணுற ஒரு நரம்பு எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ, எங்கெல்லாம் சப்ளை ஆகுதோ அங்கே வந்து குரூப் வெசிக்கிள்ஸ் அங்கங்கே கிரேப்ஸ் மாதிரி ஒரு 4-5 இருக்கும். இந்த பக்கம் 4-5 இருக்கும், இங்கே 4-5 இருக்கும். அவ்வளோதான். ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். யூனிலேட்ரல் ஒரு சைடில் தான் இருக்கும். அதான் அக்கின்னு சொல்கிறது. மூக்கிலையா? மூக்கில் இருந்தால் அவருக்கு மூளையில் கூட அந்த பாதிப்பு இருக்கலாம். அந்த வைரஸ் வந்து மூளையிலேருந்து நரம்பு மண்டலம், இது மூக்குன்னா இதுக்கு சப்ளை வந்து டைரெக்டாக பிரெயின்லேருந்து வரல, கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். டைரெக்டாக மூளையிலேருந்து வரும் நரம்புகள், ஃபேஷியல் நர்வ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். இது ஃபேஷியல் நர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மூளையிலேருந்தும் அந்த நரம்பு வரும். அப்போ அந்த ஹெர்பீஸுக்குரிய ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக் போடணும். வைரஸுக்குரிய மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதை சில நேரம் நரம்பில் கூட கொடுக்கலாம். டயபெட்டிஸுக்கு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தால் இதில் புண்ணெல்லாம் ஆறிடும். போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியானிட்டு அந்த நரம்பில் சுரின்னு குத்துற மாதிரி இருக்கும். சிலருக்கு டிப்ரெஷன் வந்துடும், மென்டல் டிப்ரெஷன் வந்துடும். சிலருக்கு அதான் கடைசி வியாதி, அந்த மாதிரி மாட்டிக்கிடும். ஏஜ்டு பீப்புள், டயபெட்டிஸுக்கு ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு அக்கி வரக்கூடாது. வந்தால் அது ஒரு டேஞ்சர் சைன். ஏன்னா அவங்க டிப்ரெஷன் போயிடுவாங்க. மென்டலாக அவங்க ஒரு நம்ம திரும்பி வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கை போயிடும். அது போயிட்டு தான் எல்லாம் போயிட்டேன். அதனால் இது இந்த நரம்பு மண்டல பாதிப்பு வந்து மூளையிலையும் இருக்கும். அதனால் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியாங்கிறது இந்த புண்ணு ஆறின பிறகும் மாதக்கணக்கில் இருக்கும். அதான் அதனுடைய தொந்தரவை. சின்ன வயசில் அக்கி வந்துட்டுனா போயிடும், கொஞ்ச நாளைக்கு அந்த வலி இருக்கும், போயிடும். இது மாதக்கணக்கில் இருக்கும். அதுக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது. அந்த மாத்திரைகளை குறைக்கிறதுக்கு கார்பமெசிபின் ஒரு மாத்திரை இருக்குது, அது போடுவாங்க. அது அவங்க எப்படி டாலரேட் பண்ணுறாங்க தகுந்த மாதிரி அந்த டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுக்கணும். ஐசியூவில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. வேறு என்ன காரணம் ஐசியூ வச்சாங்கன்னு தெரில எனக்கு. இந்த வலிக்காக வச்சாங்கன்னா தேவையில்லை, அது ஐசியூவில் வைக்க வேண்டியதில்லை. அந்த ஹார்ட் பீட்டு குறையிறதெல்லாம், இந்த பெயின் அதிகமாக வரும்போது ஹார்ட் ரேட்டு கொஞ்சம் குறையலாம். ஓல்டு ஏஜ்லேயே ஹார்ட் பீட்டு இர்ரெகுலாரிட்டி வரலாம். அது கார்டியாலஜிஸ்ட் பார்க்கட்டும். இது வந்து போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியா. அந்த நரம்பு அக்கி பாதிக்கும் போது நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு வந்ததுன்னா மாதக்கணக்கில் அந்த வலி இருக்கும். அது வந்து ப்ரிக்கிங் சென்சேஷன், நரம்பில் உள்ள வலி எங்கனால கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. நரம்பில் உள்ள வலி அப்படி தானே இருக்கும். சாதாரண காயங்களில் உள்ள வலி இல்லை, அது நரம்பில் உள்ள வலி. அதனால் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜி அது சின்னதாக அந்த வெசைக்கிள்ஸ் வரும்போதே நம்ம வந்து அந்த வைரஸுக்குள்ளே மருந்துகளை கொடுத்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி சரி பண்ணிட்டோன்னா இந்த ஹெர்பட்டிக் நியூராலஜியாக கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது சிலர் கோட்டை விட்டுருவாங்க, இது அக்கி தானே, இதுக்கு ஏன் போட்டு டாக்டர்கிட்ட போகிறேன், அது இருக்கும் போயிடும் அப்படின்னுருவாங்க. அது அதுக்கெல்லாம் மருந்து இருக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. அதனால் அந்த மருந்து கரெக்டாக போட்டாங்கன்னா அந்த போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியா அது ஆறின பிறகு, புண்ணு ஆறின பிறகு உள்ள அந்த காம்ப்ளிகேஷன் குறைவாக இருக்கும். ஆனால் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஏஜ், இந்த மூணும் ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த 2 காம்ப்ளிகேஷன் உள்ளவங்களுக்கு வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா சப்போர்ட்டிவ் மெஷர், அவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லணும், ஒரு மென்டலாக அவங்கள கொஞ்சம் ஒரு என்கேஜாக வச்சுக்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சோமலா மேடக்கார் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மனுஷனாக நம்ம விற்கணும்ல, மனுஷனாக ஒரு வார்த்தை 2 வார்த்தை கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகிடும், நம்மளை இருந்தாலும் ஒன்று போட்டானுங்களேன்ட்டு. அதனால் இந்த பெயின் ஒன்று, 2வது டிப்ரெஷன், இந்த இதெல்லாம் வரனால ஒரு பெரிய கீழே டிப்பில் போயிடுவாங்க. அவங்கள அப்புறம் தூக்கி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். அவ்வளோ ஈஸியான வியாதி இல்லை, ஆனால் டேஞ்சரான வியாதியும் இல்லை. கொஞ்சம் சப்போர்ட்டிவ் மெஷர் கொடுத்தா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவ்வளோதான். ஹேர் டையெல்லாம் கெமிக்கல் தானே,
அது உயிர் போகுமா, இங்கே நீங்கள் வெளியில் அடித்தா மயிர் போகும், உயிர் போகுமாங்கிறதெல்லாம் குடித்து பார்த்தவனுங்களே தெரியும். அதுதான் கெமிக்கல், அது கெமிக்கல் நேச்சர். நம்ம கொஞ்சம் போல் டையை கழுவும் போது வாயில் பட்டாலே என்ன மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி மருந்து அடித்த கேஸுகளை எடுக்கிறது இல்லை. என்னதாவது திரும்பி வாயை பிளந்துட்டான்னா நான் போய் கோர்ட்டில் நிற்கணும். எதுக்கு அவனை போட்டு கட்டி எழுதிட்டு அவனை இல்லை, நான் ஒரு ஸ்டமக் வாஷ் கொடுத்தேன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னா நான் போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும். அதெல்லாம் பெரிய வேலை இல்லை. இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்துக்குவான், நான் போட்டு மண்டை பிடிச்சிட்டு கிடக்கணுமா, எனக்கு என்ன வந்தது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதுக்குரிய வசதி உள்ள ஆஸ்பத்திரிலாம் இருக்குது. பெரிய கார்ப்பரேட் செக்டர் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே படுத்துக்கிட்டு அங்கே போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்கும். அவங்க வந்து எல்லாம் அவன்கிட்ட வாக்குமூலம்லாம் எடுத்துக்குவாங்க, இதுக்கு தான் மருந்து அடிச்சேன்ட்டு. அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் நான் அதை பார்க்குறது இல்லை. ஆனால் நம்ம சிம்பிளாக நினைப்போம். நீங்கள் ஒரு எலி, இந்த நிறைய எறும்பாக இருக்குது, ஒரு சின்ன சாக் பீஸ் எடுத்து இப்படி சுற்றி ஒரு கோடு போடுறீங்க, எறும்புலாம் செத்து போகுதே. அதே எவ்வளோ போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தை சின்ன சாக் பீஸ் எடுத்து சூப்பிட்டு எந்த கொண்டு வந்தாங்க, அது எறும்பு சாக் பீஸு. நமக்கு இதுக்கு 8 மாத குழந்தை 10 மாத குழந்தை அது கையிலலாம் கொடுக்குறாங்க. அது கையில் அது கிடைக்கிற மாதிரி விளையாட்டு ஜாமான் மாதிரி வச்சுருக்காங்க வீட்டில். அதான் கவனமாக இருக்கணும். அந்த மருந்து பொருட்கள், கெமிக்கல்ஸு, ஃபினாயில் ஊற்றி குடிச்சிடுறாங்க. சிலர் ஃபினாயில் கான்சன்ட்ரேட்டடாக போட்டு கழுவும் போதே அந்த மூச்சுத்திணறலே வந்து பயங்கர ஷாக் ஆகி பிபிலாம் லோவாகி ரெஸ்பிரேஷன்லாம் ரொம்ப வீசிங் ஆகி ஆக்சிஜன் ட்ராப் ஆகி அப்படிலாம் வர்றாங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே. நீங்கள் சொல்லியிருக்க அந்த ஹேர் டை மேலே அடிக்க தானே இருக்குது. அது கரைக்கி குடித்தா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அதை படிக்கலை. அது படித்தவன் அதுக்கு வைத்தியம் பண்ணுறவன்ட்ட கேட்டால் தான் தெரியும். நான் அதுக்கு வைத்தியம் பண்ணலை. அந்த ஹேர் டை இருக்கிறதே எங்களுக்கு ஆஃப் லேட்டாக தான் தெரியும். நம்ம அந்த காலத்துலலாம் இருக்கவா செய்யுது 50 வருஷத்துக்கு முன்னால். அதெல்லாம் இப்போது கெமிக்கல்ஸு வீட்டில் வைக்கிறதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா நம்ம யாரும் வீட்டில் யாரையோ ஏமாத்துறோம், யாரையோ பயங்காட்டுறோங்கிறக்காண்டி ஏதாவது ஒன்றும் தெரியாத விவரங்களில் இறங்கக்கூடாது. தூக்க மாத்திரை வேணால் ஒரு 5 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்லாம் ஒரு பயங்காட்டுறதுக்கு. கூட கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும். சிலருக்கு அதுக்கும் தூக்கம் வராது. பிறகு வந்து தூக்கத்துக்கு இன்னொரு மாத்திரையை கொடுத்தா தான் தூக்கம் வரும். அதனால் அது தூக்க மாத்திரையை கொடுத்து நம்ம போயிடலான்னு நினைச்சா அதெல்லாம் அந்த மாதிரி டிக்கெட்லாம் கிடைக்காது. அது எவ்வளோ பெரிய டிக்கெட்டு, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தூத்துக்குடிலேருந்து சும்மா சென்னை வரைக்கும் போயிட்டு வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டே கஷ்டப்படுது. இது பறந்து போன உலகத்தை விட்ட பறந்து போக வேண்டியிருக்குல்ல, அதனால் அது கிடைக்காது அந்த மாதிரி டிக்கெட்டு. சும்மா வீட்டில் பிரச்சனைகள் எல்லார் வீட்டில் தான் இருக்குது. அதுக்கு சும்மா கோபத்தில் ஏதாவது பண்ண ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு 6 சினம். அந்த கோபமாக இருக்கும்போது ஒன்றும் பண்ணக்கூடாது. பேசாமல் குப்புற அடித்து படுத்துக்கணும். யாரும் என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு பேசாமல் படுத்துக்கணும். பிறகு கொஞ்சம் தூங்கி முழிச்சா சரியாக இருக்கும். எங்கே தூக்கம் வருதுங்கிறீங்களா? தூக்கம் இல்லை, சும்மா படுத்து கிடக்கணும். பேசக்கூடாது, பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது, கை கால் அசைவு இருக்கக்கூடாது, அப்படியே படுத்துக்கணும். அதனால் அந்த நேரத்தை அப்படியே சமாளித்து கொண்டு போயிட்டால் அடுத்த நேரம் மாறிட போகுது. எந்த நேரம் ஒரே மாதிரியே இருக்க போகுது. வீடுகளில் ஒரு அவசர கோலத்தில் சிலர் ஏதாவது பண்ணிடுறாங்க. டமால்னு கண்ணாடியில் அடிச்சிடுறது, அங்கே எங்கேயாவது இரத்த குழாய் வட்டிடும். சிலர் எதாவது தூக்கி வீசுவாங்க. அது நம்ம பேசுகிறவங்களும் ஏற்றாலும் பேசுகிறவங்களும் அந்த பேச்சை நிறுத்த மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குடும்பங்களுக்கு இடையில். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா சமாளித்து கொண்டு போக முடியாது. யாராவது ஒரு ஆள் பேசாமல் இருந்துக்கணும். ஒரு ஆள் பேசிட்டு போட்டு அடுத்த ஆள் சும்மா இருங்க. எவ்வளோ நேரம் பேச முடியும்? புத்தரை இன்றைக்கி கோவத்தை அவரை கிளப்பணும் அப்படின்னு அவர் ஊராக போயிட்டுருப்பார். அவன் போகும்போது ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம இந்த குடுமிக்காரனுங்க அந்த பாக்ஸ் கட்டிங் உள்ளவங்களாம் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு கண்ணாபண்ணானே வந்து திட்டிருக்கானுங்க. அவர் உட்காந்துட்டார். தம்பி வரா, என்ன திட்டுறீங்களா? திட்டுங்க, சந்தோஷமாக திட்டுங்க அப்படின்றான். திட்டி முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் திட்டுவான்? கொஞ்ச நேரம் திட்டி முடிச்சிட்டான். அப்புறம் இவ்வளோதானா? ஒன்றும் அவசரமே கிடையாது. நான் வந்து பக்கத்து ஊர் தான் போகிறேன். மணி 6:30 ஆச்சா, நான் 8:30 மணிக்கு திரும்ப இதே பாதையில் வருவேன். ஏதாவது திட்டணும் பாக்கி இருந்தால் நீங்கள் இருந்து திட்டிட்டு போங்க நேரம். இந்த மூத்தவப்பர் என்ன செய்வான்?
இதுக்கு மேலே அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? அதனால் பொறுமையாக இருந்தால் நிறைய காரியங்களை கொண்டு போகலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது எனக்கு தெரியல. இதுக்கு ஆனால் டேஞ்சரஸ் தான். சில என்ன பாஸ்மால்னு ஒரு லிக்விட் இருக்கலாம், எல்லாம் நம்ம சாப்பிட்றதே நிறைய கெமிக்கல் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இது கான்சன்ட்ரேட்டட், எல்லாம் அடர்த்தியான ஒரு லிக்விடு. அதை போட்டால் மூச்சு குழாய்களில் இரத்த நாளங்களில் போய் இது என்ன பண்ணுது, இரத்த அணுக்களை என்ன பண்ணுது, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணும். சும்மாவா அங்கே ஸ்டமக் வாஷ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் சின்ன கொஞ்சம் போல் ஃபினாயில் குடிக்கணும்னா நம்ம டைல்யூட் பண்ணிடலாம். ஒரு சின்ன குழந்தை தெரியாமல் குடிச்சிட்டுனா நிறைய தண்ணி நிறைய குடித்தா ஒன்று வாமிட் பண்ணும், அல்லது தண்ணி நிறைய குடிச்சோன்னா டைல்யூட் ஆகிட்டுனா அந்த கரோசிவ் நேச்சர் இருக்காது, அந்த டிஷ்யூ டேமேஜ் பண்ணக்கூடிய சக்தி இழந்துடும். அப்போ ஒன்றும் இல்லை.